பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடனில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொருத்தனை தேவ சமூகத்தில் நாம் ஒரு காரியத்திற்காக பண்ணினோமே ஆனால் அதை கட்டாயம் நாம் நிறைவேற்றி தீர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காரியத்தில் அவர் கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தையினாலே முன்னாடி பின்னாடி எதையும் யோசிக்காம பதட்டத்துல ஆவேசத்துல ஏதோ ஒன்று பொருத்தனைன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோமே ஆனால் அதை கட்டாயம் எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலைமையிலும் எந்த நேரமானாலும் நாம் கட்டாயம் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும். இல்லை என்றால் அது உனக்கு பாவம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நிறைவேற்ற முடியாம போவதை விட பொருத்தனை பண்ணாம இருக்கிறது நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்ற தாமதியாதே, யோசிக்காதே. அப்படி தாமதித்தாயே ஆனால் அது உனக்கு கண்ணியாய் வரும், அது உனக்கு பாவமாகும் என்று எச்சரிக்கிறது. என்னாகமம் 30ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு வீட்டில் யாராவது மனிதர்கள் தடை பண்ணினார்களே ஆனால் அந்த மனிதன் தீமையை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாய் தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அன்னாள் தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணினாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு வந்து நான் விட்டுருவேன் சொன்னா ஆண்டவர் ஆண் பிள்ளைய கொடுத்தார். கொடுத்த உடனே அவள் தான் சொன்ன பொருத்தனையை கொண்டு வந்து அப்படியே நிறைவேற்றுகிறாள். நிறைவேற்றின பிற்பாடு மறுபடியுமாய் அன்னாள் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் அவள் பெற்றெடுக்கிறாள். பொருத்தனை நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை துணிகரமாய் இருக்கக்கூடாது என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் துணிகரமாய் எதையாவது சொல்லிட்டு அதை நிறைவேற்றும் பொழுது மனம் நொந்து நாம் அதை யோசிக்கும் பொழுது அது நமக்கே பாவமாய் மாறுகிறது. எப்தாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அம்மோன் புத்திரருக்கு விரோதமா யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்றான். என்னன்னா, நான் அம்மோன் புத்திரரை ஜெயிச்சுட்டு சமாதானமா திரும்பி வரும் பொழுது என் வீட்டுல எது முதல்ல என் கண்ணுல படுதோ அதை நான் உமக்கு பலியிடுவேன் என்று தவறுதலாக ஒரு பொருத்தனையை பண்ணி விடுகிறான். முன்பு பின்பு யோசிக்காத ஒரு பொருத்தனையை அவன் பண்ணி விடுகிறான். யுத்தத்துக்கு கிளம்பி போறான், அம்மோன் புத்திரரை ஜெயிக்கிறான், சமாதானத்தோட திரும்பி வரான். வரும் பொழுது முதலாவது அவனுடைய பெண் பிள்ளை, வாலிப பிள்ளை அவனுடைய கண்களுக்கு தென்படுகிறாள். அவன் அழுது கதறுகிறான். தன்னுடைய தவறுதலான பொருத்தனையை அவன் நினைத்து மிகுந்த வேதனைப்படுகிறான். இருதயம் நொறுங்குகிறான். ஆனாலும் சொன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றுகிறான். பிரியமானவர்களே, பொருத்தனை பண்ணுவது தவறல்ல. ஆனால் அதை யோசித்து நிதானமாக நம்முடைய வாயின் வார்த்தையை நாம் நிதானமாய் ஆராய்ந்து தேவ சமூகத்துல நாம் பேச வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆனபடியினாலே பொருத்தனை பண்ணி செபிப்போம், அதை நிறைவேற்றுவோம். இல்லை என்றால் பண்ணாமல் இருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்ம பொருத்தனை பண்ணினாதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று இல்லை, ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.